புராதனமான பழமையான கோயில்களை விரும்பி தேடி தரிசனம் செய்கிறவங்களா நீங்கள் இருந்தால் நிச்சயம் இந்த கோயிலை தரிசிக்க விரும்புவீங்க. பழமையான கோயில்களோட வரிசையில் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற தரிசனம் சிறுகளத்தூர் ராமநாதீஸ்வரர் கோயில். 200க்கும் மேற்பட்ட பழமையான கோயில்கள், 100க்கும் மேற்பட்ட தேவார பாடல் பெற்ற ஸ்தலங்களை என்னுடைய தேடி கண்டு கொண்டேன் தொகுப்பில் பதிவேற்றம் செஞ்சுருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். உங்களோட யாத்திரைக்கு பெரிய பயனுள்ளதாக இருக்கும். சிறிய மலை மேலே இருக்கும் இந்த ராமநாதீஸ்வரர் கோயில் நமக்கு 2 பிரபலமான முக்கிய கோயில்களை நினைவுபடுத்தும். ஒன்று ராமேஸ்வரம், மற்றொன்று திருவண்ணாமலை. ஏன் இந்த கோயில் ராமேஸ்வரத்தை நினைவுபடுத்துதுன்னா, இதுவும் ராமாயணத்தோட தொடர்புடைய கோயில், ராமரோட தொடர்புடைய கோயில். இலங்கையிலிருந்து ராமேஸ்வரத்துக்கு வந்த ராமர் அயோத்திக்கு செல்லும் முன் தரிசனம் செய்த கோயில் அப்படின்னு தான் இந்த சிறுகளத்தூர் சிவாலய புராண வரலாறு சொல்லப்பட்டிருக்கு. இங்கே இருக்கிற இறைவன் பெயரும் ராமநாதேஸ்வரர் தான். அம்மன் பர்வதவர்தினி. ஏன் வரலாற்றின்படி பார்த்தா கூட ராமேஸ்வரத்தை விட இது பழமையான கோயில் தான். ராமேஸ்வரத்தில் உள்ள மூலவர் ராமரால் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. ஆனால் இங்கே இருக்கிற மூலவர் ராமரால் வழிபாடு செய்யப்பட்டது. இதுபடி பார்த்தாவே ராமேஸ்வரத்தை விட இது பழமையான மூலவர். இன்னும் சொல்லப்போனால் ராமேஸ்வரத்தில் இருக்கும் சேதுபதி மன்னரால் கட்டப்பட்ட மண்டபங்களும் கோபுரங்களை விட இது பழமையான கோயில்தான். அது 16-17ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட கோயில். இது பல்லவர்களால் 10ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட கோயில். அந்த வரலாற்றின்படி பார்த்தாலே ராமேஸ்வரத்தை விட இந்த மூலவரும் பழமையானவர், கோயிலும் பழமையானது தான். இந்த கோயில் ஏன் திருவண்ணாமலையை நினைவுபடுத்துதுன்னா, திருவண்ணாமலையை சுற்றி அஷ்டதிக்கு பாலகர்கள் வழிபட்ட சிவலிங்கங்கள் உண்டு. அதே போல் இந்த கோயிலை சுற்றி இந்த மலை மேலேயே அஷ்டதிக்கு பாலகர்களுக்கும் லிங்கங்கள் உண்டு, தனிச்சன்னதி உண்டு. அது மட்டும் இல்லாமல் காகபுஜண்டர் குரு பகவானுக்கு தனிச்சன்னதி உண்டு. இந்த கோயில் பல்லவர்களுடைய வழக்கமான கட்டுமான பாணி. தெற்கு நோக்கி வாயிலும் கிழக்கு நோக்கி இறைவன் இருப்பதும், சாளரங்கள் வெளியே அதிகார நந்தி இருப்பது போன்ற அமைப்பு. செம்பரம்பாக்கம் ஏரியை ஒட்டி ஒரு சிறிய மலை மேலே இந்த கோயில் இருக்குது. 50-60 படிக்கட்டுகள் அமைக்கப்பட்டிருக்கு. தற்போது நவீன கட்டுமானம் வெளியே அமைக்கப்பட்டாலும் 10-15 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பக்கம் நாம் போனப்ப இயற்கை எழில் சூழ பழமையான கோயிலாக தான் இது இருந்தது. குன்றத்தூர்லேருந்து ஸ்ரீபெரும்புத்தூர் போகிற பாதையில் மாதா இன்ஜினியரிங் காலேஜ் தாண்டின உடனே வலது பக்கம் ரோட்டு மேலேயே இருக்குது இந்த கோயில். கூடிய விரைவில் இது ஒரு மிகப்பெரிய பரிகார ஸ்தலமாக, நீண்ட வரிசையில் நின்று இறைவனை தரிசிக்கும் ஸ்தலமாக மாறுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போவே திட்டம் வகுத்து நிச்சயம் ஒரு முறை தரிசனம் செஞ்சு பாருங்கள். மீண்டும் வேறொரு பழமையான ஸ்தலத்தோடு சந்திக்கிறேன்.